ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆதிக்கம் படைச்சவங்கள்னு சொல்கிறாங்க. இந்த மேஷ ராசியில் செவ்வாயோட ஆட்சி பார்த்திங்கன்னா மூலத்திரி கோணத்துலேயும் அதிபதி பலத்தையும் பெற்றிருக்காங்க. இந்த செவ்வாய்க்கு அதிபதியான நமது சுப்பிரமணிய சுவாமி, அதாவது நம்ம முருகப்பெருமான் தாங்க. இந்த சாமியை போல தான் அடிக்கடி கோபம் வரும், அதுவும் முன்கோபம் வரும்னு சொல்கிறாங்க. முருகன் அவங்க அம்மா அப்பா கூட சண்டை போட்டுட்டு பழனிமலைக்கு போன மாதிரி உங்களுக்கும் கோபம் வந்தால் தனியாக போய் உட்காந்துக்குவீங்க. அதுக்கப்புறம் அந்த கோபம் எப்படி வந்துச்சு, யாரால் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி அவங்க மேலே கூட நீங்கள் இரக்க குணம் காட்டுவீங்க. நம்ம நினைக்கிறோம் இரக்க குணம் அப்படின்னா நல்லது அப்படின்னு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அடுத்தவங்களுக்கு அது சாதகமாக அமைஞ்சிரும் தான் சொல்லணுங்க. உங்கள் இரக்க குணத்தை புரிஞ்சுக்கிட்டு பலரும் அவங்களுக்கு சாதகமாக அமைச்சுக்குவாங்க. அதை வச்சு முன்னேறத்தான் பார்ப்பாங்க. இதனால் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக யோசித்து தான் செய்யணும். ஆனால் எல்லாத்தையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யக்கூடாது. சிக்கலில் தான் மாட்டிக்குவீங்க. நீங்கள் அதிகமாக நம்புறவங்க அல்லது நீங்கள் அதிகமாக நேசிக்கிறவங்க அவங்களே ஒரு நாள் எதிரியாகவோ அல்லது பகையாளியாகவோ வந்து தொல்லை கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம முருகப்பெருமானோட அருளால் சுலபமாக எதிரியை வீழ்த்திடுவீங்க. அந்த சக்தி உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய பெண் பார்த்தீங்கன்னா ஒரு செல்வந்தர் வீட்டு பெண் தாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு அரசாங்க துறையில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேஷராசிக்காரங்க சின்னதாக ஆசைப்பட மாட்டீங்க, ரொம்ப பெருசாக தான் ஆசை இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே. அவங்க நடுத்தர வயது ஒரு பருவத்தை அடைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பொன் பொருள் போன்ற விஷயங்களில் ரொம்பவுமே ஆசை வந்திருக்குங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இது பத்தாதுன்னு தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. மேஷ ராசி அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்பவுமே புத்தி கூர்மையோடு இருப்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் தப்பான நட்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாதி வாழ்க்கைக்கு அப்புறம் ரொம்பவுமே பொண்ணும் பொருளும் சேர்ப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஆயக்கலைகளைன்னு சொல்லக்கூடிய அந்த 64 கலைகளையும் கற்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. ஆர்வத்தோடையும் இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. அந்த படித்ததுனாலே என்னவோ கொஞ்சம் கர்வத்தோடு தாங்க இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாமலேயே நிறைய தவறுகளை செய்வாங்க. அதற்கு பின்னாடி உணர்ந்து ரொம்ப நல்லவங்களாகவே தோன்றுவாங்க. மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு துர்க்கையம்மனோட அருள் நிறையா இருக்குங்க. இவங்களுக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா இருந்தாலும் தொழில் விஷயமா இருந்தாலும் அவ்வளவா திருப்தி அடையவே மாட்டாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிரிகள் நிறையாவே இருக்குங்க. ஆனால் நம்ம துர்க்கையம்மனோட அருள் இருக்கிறதுனால சத்துருக்களை, அதாவது அவங்களோட எதிரியை அழிக்கிறது இவங்களுக்கு கைவந்த கலைதாங்க. இவங்க செய்கிற தான தர்மம் தான் இவங்களை காத்து நிற்கும். அதே மாதிரி கோபம் அதிகமாக வரும். இவங்களோட பலவீனத்தை காட்டுறதுனாலையோ தொல்லைகள் தானாகவே வந்துருங்க. மேஷராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேள்வி ஞானம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஆனால் கல்வி கொஞ்சம் குறைவு தாங்க. இவங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும். ஆனால் அது வந்த வேகத்திலேயே மறைஞ்சிருங்க. அதை எடுத்துக்கிற ஆற்றலும் ஏன் வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் முணுமுணுப்பாங்க, ஏதாவது புலம்பிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அது என்னன்னு கரெக்டாக யூகிக்கிற திறன் இவங்கக்கிட்ட ரொம்பவுமே இருக்குங்க.